ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கில பாடத்திற்கான வினாத்தாளில் 11வது 18வது 46 ஆகிய 3 வினாக்களில் குழப்பம் இருப்பதாக தேர்வு எழுதிய மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அந்த புகாரை பற்றி தான் நம்முடைய சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வுடைய 2வது தேர்வாக ஆங்கில பாட தேர்வு நடைபெற்று வருகிறது. இது கழிந்த 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வில் பகுதி 1இல் 11வது கேள்விக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படும். அந்த கேள்விக்கு 2 விடைகள் சரியாக வரும் வகையில் அமைந்திருந்ததால் மாணவர்கள் குழப்பம் ஏற்பட்டது. அதுபோக பகுதி 2 12வது கேள்விக்கு 2 மதிப்பெண் கேள்விக்கு தவறாக கேட்கப்பட்டுள்ளது. அதுபோக பகுதி 4 8 மதிப்பெண் கேள்வியில் 46வது கேள்வியும் தவறாக புத்தகத்தில் இல்லாத கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளதால் இந்த கேள்விகளுக்கு, அதாவது 46, 12 மற்றும் 11 ஆகிய கேள்விகளுக்கு விடையளித்த மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை மாணவர்கள்கிட்ட இருந்தும் ஆசிரியர்கள்கிட்ட இருந்தும் வந்திருக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடையளித்தீங்களா? உங்களுடைய வினாத்தாள் கேள்வித்தாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.